இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். 2024 அக்டோபர் மாசம் வந்த ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட்ல என்ன ஒரு கிரக்ஸ் என்னன்னா, ஒரு சிவில் சூட்ல ரெண்டு ரிலீஃப் கேட்கறது உண்டு. சாதாரணமா ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சிவில் சூட்னா ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நல் அண்ட் வாய்ட்னு டிக்ளேர் பண்றதுக்கான ரிலீஃபும் கேட்கலாம். பிளஸ் அதோட கூடுதலா வந்து இன்ஜெக்ஷன் ரிலீஃப் அல்லது ரிகவரி ஆஃப் பொசஷன், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியோட உடைமையை மீட்டு கொடுக்கணுன்றதுக்கான பரிகாரத்தையும் சேர்த்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரிலீஃப் நம்ம கேட்குறோம்னு வச்சு, ஒரே ஒரு பிளெயின்ட்ல ரெண்டு ரிலீஃப் நம்ம கேட்குறோம்னு வச்சு, மெயின் ரிலீஃப் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நல் அண்ட் வாய்ட்னு டிக்ளேர் பண்றது மட்டும்தான் இருக்குச்சு. அதுக்கான கால வரைமுறை 3 வருஷம். பொசஷனை மீட்டு கொடுக்கணும்னு நம்ம கேட்கும்போது அதுக்கான கால வரைமுறை பார்த்தீங்கன்னா 12 வருஷம். ஸோ இந்த 3 வருஷத்தை மட்டும்தான் வந்து மையமாக வச்சு அந்த கேஸை ஃபைல் பண்ண முடியுமா? அதாவது 3 வருஷத்துக்குள்ள அந்த கேஸை ஃபைல் பண்ணி ஆகணுமா? இல்லை அது தாண்டி போச்சுன்னா இந்த 12 வருஷம் லிமிடேஷன் இருக்குன்ற அந்த ஒரு லீனியன்சி எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி இந்த கேஸை ஃபைல் பண்ண முடியுமா? எந்த லிமிடேஷன் செல்லும்? 12 வருஷத்துக்குள்ள கேஸை ஃபைல் பண்ணலாமா, இல்லை 3 வருஷத்துக்குள்ளே ஃபைல் பண்ணியே ஆகணுமா அப்படின்றது வந்து தான் இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஜட்மெண்டோட ஒரு கிரக்ஸ். தாஜுதீன் வர்சஸ் தமிழ்நாடு காதி வில்லேஜ் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கேஸ். 2024 அக்டோபர் 24ஆம் தேதி வந்த ஒரு ஜட்மெண்ட். ஆனரபிள் ஜஸ்டிஸ் பங்கஜ் மித்தல் பெஞ்ச் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட்டை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் பேசிக்கா பார்த்தோம்னா, காதி வில்லேஜ் போர்டு அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி 3750 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி ஒன்று கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கிஃப்ட் டீட் மூலமா, தானம் பத்திரம் மூலமா கிஃப்ட் டீட் மூலமா கொடுத்துடுறாரு. இது 1983ல கொடுக்குறாரு. 1987ல என்ன பண்றாரு, அந்த தானத்தை பின்வாங்கிக்கிறாரு, அதாவது ரிவோக் பண்ணிக்கிறாரு, அதை கேன்சல் பண்ணிடுறாரு. 1987ல இதை கேன்சல் பண்றாரு. 1983ல கொடுத்தாரு, 1987ல கேன்சல் பண்றாரு. 1991ல என்ன ஆகுதுன்னா, காதி போர்டு வந்து ஒரு கேஸ் ஒன்று சூட் ஒன்று ஃபைல் பண்றாங்க. சூட் ஃபார் டிக்ளரேஷன் தட் ரிவகேஷன் இஸ் நாட் வேலிட், அதாவது அந்த ரிவகேஷன் செல்லாது, அதை கேன்சல் பண்ணினது, ஏன்னா கொடுத்த தானத்தை திரும்பி வாங்குறது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பரிகாரமாகவும். ரெண்டாவது ரிலீஃப் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியோட உடைமையை வந்து எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிகவரி ஆஃப் பொசிஷனுக்காகவும் ரெண்டு ரிலீஃப் கேட்ட ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்றாங்க, சிவில் சூட் ஒன்று ஃபைல் பண்றாங்க. 1991ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்றாங்க, டிஸ்ட்ரிக்ட் முன்சீஃப் கோர்ட்ல. ஸோ இந்த முன்சீஃப் கோர்ட்ல அந்த கேஸ் வரும்போது முதல்ல இனிஷியல் ஜட்மெண்ட் வந்து இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து டிக்ளரேட்டரி ரிலீஃப் கேட்குறீங்க, இந்த ரிவகேஷன்ஸ் இல்லாதுன்னு சொல்லி. டிக்ளரேட்டரி ரிலீஃப்னு நீங்க கேட்குறீங்கன்னா அந்த 3 வருஷம் தான் லிமிடேஷன் ஆக்ட்ல கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசம். அந்த 3 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த கேஸை ஃபைல் பண்ணலன்றதுனால இது வந்து கேஸ் லிமிடேஷன் ஆஸ்பெக்ட்னால இட் இஸ் நாட் மெயின்டைனபிள், செல்லத்தக்கது அல்ல. ஏன்னா கால வரைமுறையை தாண்டி அப்பாற்பட்டு நீங்க போட்ட ஒரு கேஸ்ன்றதுனால இது செல்லாது அப்படின்னு சொல்லி முன்சீஃப் கோர்ட் சொல்லியாச்சு. இது மேல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்றது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்றது, காதி வில்லேஜ் போர்டு வந்து அப்பீல் ஃபைல் பண்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து கீழ்கோர்ட்டோட தீர்ப்பை ரிவர்ஸ் பண்ணிட்டு, இது லிமிடேஷன் ஆஸ்பெக்ட் ஒரு ஆஸ்பெக்ட் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி லிமிடேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்லி த ரெமெடி இஸ் எக்ஸ்டிங்விஷ்ட், ரைட் இஸ் நாட் எக்ஸ்டிங்விஷ்ட். அதாவது ஒருத்தர் அந்த உரிமையை நிலைநாட்டக்கூடிய அந்த நடைமுறை தான் வந்து அணைஞ்சு போகுமே தவிர்த்து அந்த உரிமை மட்டும் என்னைக்கு இருந்தாலும் அவர்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ரெமெடி தான் எக்ஸ்டிங்விஷ் ஆகுது, அந்த ரைட் எக்ஸ்டிங்விஷ் ஆகலைன்றதுனால அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அவரோட ரைட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த கேஸை வந்து நடத்தினாங்க. அதே மாதிரி இந்த கேஸ்ல வந்து அந்த கிஃப்ட் டீடை ரிவோக் பண்ண முடியுமா அப்படின்னா, ஒருத்தர் வந்து கொடுத்த ஒரு கிஃப்ட் தானத்தை யூனிலேட்டரா அவரே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் அதை கேன்சல் பண்ண முடியுமான்னு சொன்னா, அப்போ வந்து ஒரு பார்ட்டி தான் சைன் பண்ணணுன்றது இருந்தது, ரெண்டு பார்ட்டியும் சைன் பண்ணணுன்றது அவசியம் இல்லாம இருந்தது. இது 1983 1987ல நடந்த ஒரு சில பத்திரப்பதிவு பத்தி நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு கேன்சலேஷனாலும் ரெண்டு பார்ட்டிஸும் வந்து கேன்சல் பண்ணணும்ன்றது இருக்கு. சரி, ஸோ இந்த பேஸ் பண்ணி இதை கேன்சல் பண்றது வந்து அந்த ஒரு பார்ட்டி மட்டும் வந்து கையெழுத்து போட்டு யூனிலேட்டரலா கேன்சல் பண்றது வந்து இவரை பைண்ட் பண்ணுமான்றது பார்த்தோம்னா பைண்ட் பண்ணாதுன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணாங்கன்னா, கீழ்கோர்ட்டோட அந்த டிஸ்மிஸலை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு இவருக்கு, அதாவது தமிழ்நாடு காதி வில்லேஜ் போர்டுக்கு சாதகமா ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணிட்டார். இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்தது. இதுக்கு அகைன்ஸ்டா தாஜுதீன்றவர், அவர் தான் வந்து இந்த தானம் கொடுத்தவர், அந்த கேஸ் நடத்துறவர்.
அவர் வந்து ஹைகோர்ட்ல வந்து அப்பீல் ஃபைல் பண்றாரு. ஹைகோர்ட் வந்து அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. 3 விஷயம் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வருது. சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்த 3 கேள்விகள். முதல் கேள்வி, இந்த கிஃப்ட் டீட், அதாவது இந்த கொடுக்கப்பட்ட தானம் செல்லுமா, கிஃப்ட் டீட் வேலிடா, அது முதல் கேள்வி. ரெண்டாவது, ரிவோகேஷன் வேலிடா, அதாவது அந்த கிஃப்ட் டீட்டை திரும்ப பெற்ற விதம் வந்து வேலிடா, அந்த கேன்சலேஷன் வந்து வேலிடா, அது ரெண்டாவது கேள்வி. கிஃப்ட் டீட் வேலிடா, ரிவோகேஷன் வேலிடா. மூணாவது கேள்வி லிமிடேஷன், இந்த கால வரைமுறைக்குள்ளதான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றது மூணாவது கேள்வி. இந்த 3 கேள்வியும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்தது. இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த 3 கேள்விக்கும் எப்படி அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணாங்கன்றத ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். அந்த கிஃப்ட் டீட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்குன்றது சுப்ரீம் கோர்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 1, அதை வந்து இந்த தானம் கொடுக்கறது வந்து என்னன்னா, இந்த காதியில கதர் உடைகளை வந்து தயாரிக்கிறதுக்காகவும், கதர் கைத்தறி தொழிலுக்கு வந்து வளர்ச்சிக்காகவும், அதே மாதிரி கதர் லுங்கிகள் அதை தயாரிக்கிறதுக்காகவும் தானமாக கொடுக்கப்பட்ட இந்த சொத்து இது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஷரத்து ஒன்று இருக்கு. அதே மாதிரி நான் முழு மனசோட தான் கொடுக்குறேன் அப்படின்றத அந்த வார்த்தை வந்து அதில் இருக்கு. அதில் வந்து இப்படிதான் வந்து இதுக்கான இதை வந்து அவர் ஏற்றுக்கணுன்றதுக்கான ஃபுல் கன்சென்ட் அவர் வந்து அதில் எழுதி கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்செப்டன்ஸ், அதாவது இந்த கிஃப்ட் டீடை அக்செப்ட் பண்ணும் விதமாக அவங்களோட பேரை, காதி வில்லேஜ் போர்டோட பேரை வந்து பட்டா போல ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல அவங்களோட பேரை சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்குன்றதுனால அக்செப்டன்ஸ் இருக்கு, கிஃப்ட் இருக்கு, ஃப்ரீ கன்சென்ட் இருக்கு, அக்செப்டன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குன்றதுனால இது ஒரு வேலிடான கிஃப்ட் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ரிவோகேஷன் வேலிடா அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 126 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல ஒரு கிஃப்ட் டீடை எந்த சூழ்நிலைகளில் ரிவோக் பண்ணலாம், தானமாக கொடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படி வந்து அந்த தானத்தை கேன்சல் பண்ணலான்றத ஒரு சில சூழ்நிலைகளை பற்றி போட்டிருக்கு. அதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டோனர் ஆர் டோனி மே அக்ரி ஃபார் ரிவோகேஷன் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் எனி ஸ்பெசிஃபைட் ஈவெண்ட். ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு சூழ்நிலை ஒரு உருவாச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு இன்சிடென்ட் நிகழ்வு ஒன்று நடந்ததுன்றதுனால இந்த கிஃப்ட் டீடை நீங்க பின்வாங்கிக்கிறது, திரும்பி வாங்கிக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஏத்துக்கிட்டாங்க, அந்த கிஃப்ட் டீட்லயே ஏத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த கிஃப்ட் டீடை ஒருதலை பட்சமா அந்த ஒரு தானம் கொடுத்தவர் வந்து திரும்பி வாங்க முடியும். ஆனா இந்த நிகழ்வு வந்து இட் should not happen based on the will of the donor. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இவருக்கு வந்து இன்னொரு குழந்தை ஒன்று பிறந்ததுன்னா நான் இந்த தானத்தை திரும்பி வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஏ வந்து பிக்கு வந்து ஒரு தானம் கொடுக்குறாரு. பிக்கு வந்து இன்னொரு குழந்தை ஒன்று பிறந்ததுன்னா இந்த தானத்தை திரும்பி வாங்கிக்கிறதுக்கான அதிகாரம் ஏக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கிஃப்ட் டீட்ல எழுதிடுறாருன்னு வச்சுப்போம். இது வந்து வேலிட். ஏன்னா இன்னொரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது, அந்த நிகழ்வு நடக்கிறதுன்ற பட்சத்துல இந்த தானம் வந்து திரும்பி வாங்குறதுக்கான அதிகாரம் இவருக்கு இருக்குன்றது இருக்கு. ஆனா இதே சமயத்துல ஏ வந்து இன்னொரு திருமணம் பண்ணிட்டாருன்னா ஏ கொடுத்த தானத்தை திரும்பி அவர் வாங்கலாம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது வேலிட் கிடையாது. இட் should not depend on the will of the இவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தானத்தை திரும்பி வாங்கறதுக்கான நிகழ்வை உருவாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதை வந்து தானம் கொடுத்தவர் மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வா இருந்ததுன்னா அந்த நிகழ்வை பேஸ் பண்ணி அந்த தானத்தை பின்வாங்கிறதுக்கான ஒரு கிளாஸ், ஒரு ஷரத் வந்து இருக்க முடியாது, இருக்கிறதுக்கு செல்லாது அப்படின்றது இருக்கு. ஆனா பேசிக்கா ஒரு நிகழ்வு ஒன்று நடந்ததுன்னா இந்த தானத்தை திரும்பி வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த தான பத்திரத்திலே எழுதப்பட்டிருந்ததுன்னா அது செல்லும் அப்படின்றது ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கு. Gift may be revoked if it's in the nature of the contract which can be rescinded. அதாவது ஒரு ஒப்பந்த ரீதியா கொடுக்கப்பட்ட ஒரு தானமா இருந்து அந்த ஒப்பந்தத்திலேருந்து பின்வாங்கிறதுக்கான அதிகாரம் வந்து அந்த பார்ட்டிஸ்க்கு இருந்ததுன்னா இந்த தானத்திலேருந்தும் பின்வாங்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குன்றது அர்த்தம் அப்படின்றது. இது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தா தான் புரியும். ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது, அதை பேஸ் பண்ணி ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க. அந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆகுதுன்னா இந்த கிஃப்ட் வந்து திரும்பி வாங்குற மாதிரி அந்த கான்ட்ராக்ட்ல இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கிஃப்ட் திரும்பி அவருக்கு போயிடும்ன்றது இருக்கு. ஸோ இந்த ஒரு 2-3 கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு தானத்தை கேன்சல் பண்ண முடியும்ன்றது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த தான பத்திரத்துல இவங்க திரும்பி வாங்கிக்கலான்றது சம்பந்தமா எந்த விதமான ஷரத்தும் கிடையாது. ரெண்டாவது, இது கான்ட்ராக்ட் சம்பந்தமா எந்த விதமான ஷரத்தும் கிடையாது. ஸோ இதெல்லாம் கிடையாது. இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு
ஃப்ரீ வில்ல பேஸ் பண்ணி இவர் வந்து காதி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து காதி கைத்தறி தொழிலை வந்து வளர்க்கறதுக்காக, கைத்தறி வச்சு பொழிச்சிக்கிறதுக்காகவும், கைத்தறி லுங்கி வந்து தயாரிக்கிறதுக்காக, லுங்கிகள் தயாரிக்கிறதுக்காகவும் இதை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரிவோகேஷன் வந்து செல்லாது. இது பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு கிடையாது. அப்படி பின்வாங்கினது வந்து செல்லாத, சட்டப்படி செல்லத்தக்கது இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் லிமிடேஷன் ஆஸ்பெக்ட். அதாவது இந்த கேஸ்ல 2 பரிகாரம் கேட்டிருக்காங்க. மெயினா பார்த்தோன்னா ஒன்று வந்து அந்த பொசஷனை மீட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து கான்சிக்வென்ஷியல் விளைவான ஒரு பரிகாரம் தான். முதல்ல கேட்டது வந்து அவர் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. மெயினான பரிகாரம் வந்து லிமிடேஷன் 3 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. 1990 முடிஞ்சு போச்சு. ஆனால் 1991 தான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 2வது பரிகாரம் கேட்டாருன்றதுனால மட்டுமே இந்த கேஸ் ஏற்றுக்க முடியுமானா, கோர்ட்டு சொன்னது என்னன்னா கேஸை ஏற்றுக்க முடியும். அதாவது ஒரு கேஸில் ரிகவரி ஆஃப் பொசிஷன் பிளஸ் டிக்ளரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் அஸ் நல் அண்ட் வாய்டுன்னு கேட்டாங்கன்னா, அந்த டிக்ளரேஷன் ஆஃப் தட் டாக்குமெண்ட் அஸ் நல் அண்ட் வாய்டுன்ற ஒரு ரிலீஃப் மட்டுமே பேஸ் பண்ணி அந்த கேஸை நிராகரிக்க முடியாது. ஏன்னா அந்த ரிலீஃப் 3 வருஷத்தோட லிமிடேஷன் முடிஞ்சு போச்சுன்றதுனால கேஸை நிராகரிக்க முடியாது. ரிகவரி ஆஃப் பொசிஷன் ரிலீஃப் இருக்குன்றதுனால அதனோட 12 வருஷம் லிமிடேஷன் வரைக்கும் உங்களுக்கு அவருக்கான வாய்ப்பு கொடுக்கணும். அதனால இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா 1987 + 12 இயர்ஸ் 1997 1999 வரைக்கும் அவருக்கான கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். 1991 கேஸ் ஃபைல் பண்ணிட்டார். ஸோ இந்த 12 வருஷம் லிமிடேஷன் வந்து அவங்களுக்கு உண்டு. ரிகவரி ஆஃப் பொசிஷன் கேட்டதுக்கான லிமிடேஷனுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு இந்த முக்கியமான கேஸில் சொல்லியிருக்காங்க. காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு தாஜுதீன் வர்சஸ் தமிழ்நாடு காதி வில்லேஜ் போர்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு முக்கியமான கேஸை 2024 வந்த முக்கியமான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்.